அந்த குழப்பம் உங்களுக்கு வந்ததுனால தானே எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு பேக் அடிச்சு பூ எடுக்காம வந்தீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னோட உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை நான் ஏன் சந்தேகப்படணும் தான் பூ எடுக்கல. ஆ, நீங்க தான் மீசல மண்ணு ஒட்டலன்னு பயங்கரமா தம் கட்டுவீங்களே. ஏய், நான் நக்கல. சரி விடுங்க, நான் தான் வீட்லயே நல்ல செய்தி சொல்றேன்னு சொன்னேன்ல, அங்கேயே பூவை பார்த்திருந்தா விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் எனக்கு சாதகமா பூ எடுத்துட்டு வந்திருப்பேன்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு தானே நீங்களே உங்க கையால பூ எடுக்கலான்னு வந்தீங்க. அப்புறம் அதுக்கும் பயந்தா எப்படி? பாண்டி அண்ணே, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கா, நீ வா போலாம். இருங்க, பூ எடுத்துட்டு வந்திருக்கேன், பாத்துட்டு போங்க. ஓப்பன்லாம் பண்ணாத, அப்படியே வச்சுக்கோ. பாரு, இதுல என்ன பூ வேணா இருக்கட்டும், அதை நான் பார்க்க மாட்டேன். ஒருவேளை உனக்கு சாதகமான பூவா இருந்தா அது என்னோட கான்ஃபிடன்ஸை உடைச்சிடும். நீ அந்த பிளான்ல தான் இருப்ப, எனக்கு தெரியும். அண்ணே, அம்மாவுக்கு சாதகமான பூ கூட இருக்கலாம் இல்லண்ணே? அம்மாவுக்கு சாதகமான பூவா இருந்தா அது எனக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸை கொடுத்துரும்டா. அதுவும் வேணாம். நான் போயிட்டு இருக்கிற ரூட்ல தெளிவா இருக்கேன். என்னை குழப்பற எதுலையுமே நான் தலையிடவும் மாட்டேன்.